அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல இயல் 4ல விரிவானம் அப்படின்ற தலைப்புல ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை எழுதினவர் பி. ச. குப்புசாமி. இவர் சிறுகதை ஆசிரியர்கள்ல ஒருத்தர். இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்ற நூலை எழுதியிருக்கிறாரு. இவர் எழுதிய ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படின்ற நூலிலிருந்து தான் ஒரு பகுதி இங்கே நமக்கு விரிவானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் உயர்த்துறதுல கல்வி பெரும் பங்கு வகிக்குது. புதிய செய்திகளை படிக்கிறது மட்டும் கல்வி கிடையாது. மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவதும் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதும் தான் கல்வியோட நோக்கம். ஒரு மாணவனோட உள்ளத்துல ஆசிரியர் விதைத்த விதை எவ்வாறு பயன் தந்தது அப்படின்றத ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு இங்கு விரிவானமாக கொடுத்திருக்கிறாங்க. பார்க்கலாமா? ஒரு சின்ன ஊர்ல ஒரு எளிய குடிசை வீட்டுல தலைமை ஆசிரியர் ஒருத்தர் தன் மனைவியோடு வசித்து வர்றாரு. ஒரு நாள் காலை ஆசிரியர் பள்ளிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி தன்னோட 8 முழ வேட்டிய நல்ல வெள்ளை வெள்ளேன்னு தும்பப்பூ மாதிரி துவைச்சு கொஞ்சமா நீளம் போட்டு மூங்கில் கம்புகளுக்கு இடையே கொடி கயித்துல காய போட்டுட்டு பள்ளிக்கு புறப்பட்டு போறாரு. பின்னாடி வந்து பார்த்தா வாசல்ல காய போட்டிருந்த வேட்டியை காணல. ஆசிரியரின் வேட்டியை காணவில்லை அப்படின்ற செய்தி அன்னைக்கு மாலைக்குள்ள ஊர் மக்கள் சிலர்கிட்ட பரவி பலவாறான கற்பனையை உற்பத்தி செய்து விட்டது. நிறைய பேரு சிகாமணி தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிகாமணியை பத்தி தெரிஞ்ச எல்லாரும் அவன்தான் வேட்டியை எடுத்திருப்பான்னு உறுதியா சொன்னாங்க. சிகாமணியோட அப்பா பண்டு கிழவரும் ஒரு மாதிரி தான். சிகாமணியின் மகன் சகாதேவன் தலைமை ஆசிரியர்கிட்ட 4ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன். அடுத்த நாள் பள்ளியில 4வது வகுப்புல செய்யுள் பகுதியில திருக்குறள் வந்திருந்தது. அதுல பண்புடைமை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்ற திருக்குறளை தலைமை ஆசிரியர் நடத்தினார். மாணவர்களிடம் படித்து காட்டிய தலைமை ஆசிரியருக்கு அதுக்கு பொருள் சொல்ல போன போது அவருக்கு அந்த பொறி தட்டுச்சு. அன்புடையவர்களாக இருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதுமே பண்புடைமை என்று சொல்லப்படும் அப்படின்ற குறிப்பிட்ட தலைமை ஆசிரியருக்கு அன்புடைமையை சொன்ன மனம் ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்றத சொல்றதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. நல்ல குடியில பிறப்பது நம்ம கையிலயா இருக்குது? நற்பண்பு இல்லாத பெற்றோருக்கு பிறந்த ஒருத்தன் நற்பண்புடையவனா இருக்க மாட்டானா அப்படின்னு நினைச்ச அவர் ஆன்ற குடி பிறத்தல் என்றால், அதாவது நல்ல குடியில் பிறத்தல் என்பது நீ நல்ல குடியில பிறக்கணும் அப்படின்றதல்ல, சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் அப்படின்னு பொருள் சொன்னார். சிகாமணியின் மகன் சகாதேவன் தலைமை ஆசிரியர் பாடம் நடத்தும் போது அடிக்கடி அவர் கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தான். தலைமை ஆசிரியர் தொடர்ந்து நடத்தினார். அப்பன் திருடனா இருந்தா மகன் நல்லவனா இருப்பான். எனவே திருட்டு பழக்கம் அப்பனோடு போகட்டும். திருடாதவன் அப்படின்ற புதிய குடியை மகன் உருவாக்க வேண்டும். ஒரு புதிய தலைமுறையை அவனிலிருந்து தொடங்குவதும் பண்புடைமை என்று சொல்லப்படும்னு அந்த குறளுக்கு பொருள் சொல்லி முடித்தார் தலைமை ஆசிரியர். அன்னைக்கு மதிய சாப்பாட்டிற்கு வீட்டிற்கு சென்ற தலைமை ஆசிரியரை அந்த ஊரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற இளைஞன் சந்தித்து சகாதேவன் கொடுத்ததா வாத்தியார் வேட்டிய வாத்தியார் கிட்ட கொடுத்தான். சார், இன்னைக்கு காத்தால நீங்க ஏதோ பாடம் நடத்துனீங்களாமே, அதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த சகாதேவன் அவங்க அப்பா எடுத்து வச்சிருந்த உங்க வேட்டிய என்னை கொண்டு போய் கொடுத்துட சொன்னான் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். தலைமை ஆசிரியர் மகிழ்ச்சியாக இருந்ததோடு மட்டுமில்லாமல் உண்மையின் நாற்று ஒன்று அவன் மனதில் விதைக்கப்பட்ட உற்சாகம் அவருக்கு பிறந்தது. ஆனா சற்று நேரத்துல வேறொரு பிரச்சனை வந்துச்சு. ஊர்க்காரங்கெல்லாம் இந்த பிரச்சனையை சும்மா விடக்கூடாது, சிகாமணிக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தலைமை ஆசிரியர் சிகாமணியோட மகன் சகாதேவனின் நிலையை நினைச்சு பார்த்தாரு. நம்ம வாத்தியார் சொன்ன பாடம் நல்ல பாடம் நினைச்சோமே, இப்படி ஆயிடுச்சே, குருவின் சொற்படி நடந்து கண்ட பலன் இதுதான் அவன் மனம் நம்பிக்கை இழக்கும். அதனால ஊர் மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி
அவர்களை தம் கருத்திற்கு உடன்பட வைத்தார். அதாவது சிகாமணிய மாட்டி விடாம சிகாமணிய மன்னிச்சிட்டாரு. அதாவது சகாதேவனோட மனதுல நல்ல விதையை அவரு இந்த திருக்குறள் மூலமாக விதைத்து விட்டார். நீங்க இந்த புத்தகத்துல இருக்கிற இந்த ஆன்ற குடிப்பிறத்துல ஒரு வரி விடாம எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு உங்க சொந்த வார்த்தையில இதை நீங்க சுருக்கி எழுதி அனுப்புங்க.